விளக்கேற்றுதல் அப்படின்றதுல நமக்கு இருக்கக்கூடிய குழப்பம், ஒரு விளக்கு ஏற்றணுமா, 2 விளக்கு ஏற்றணுமா, இப்படி நிறைய குழப்பம் இருக்கு. இதுக்கு தான் நான் எப்போவுமே எல்லாருக்குமே சொல்றது, அவங்களுடைய பாரம்பரிய முறைகளை தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம கொள்ளு பாட்டி, பாட்டி, நம்ம அம்மா கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மற்றவங்க நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லும்போது நம்ம குழம்ப மாட்டோம். அப்போ ஒரு வீட்டில் ஒற்றைப்படி வரிசையில் எல்லாமே செய்வாங்க. ஒரு வீட்டில் இரட்டை படையில் எல்லா விஷயங்களும் செய்வாங்க. அந்த மாதிரி செய்கிறவங்க ஒற்றை வரிசை அப்படின்னும் போது ஒரு விளக்கு ஏற்றி வழிபடலாம். இரட்டை வரிசையில் அந்த பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறவங்க அப்படின்றவங்க இரட்டை விளக்கு ஏற்றி வழிபடலாம். அந்த விளக்கை எப்படி ஏற்றணும்? நிறைய பேருக்கு அதில் ஒரு குழப்பம் இருக்குது. ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் காசு போட்டு விளக்கேற்றணும் அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒன்று நல்ல எண்ணெய் அல்லது நெய் அல்லது இலுப்பை எண்ணெய், இந்த 3 எண்ணெய்கள் மட்டுமே விட்டு நாம விளக்கேற்றணும். விளக்குக்கென்று இன்று நிறைய எண்ணெய்கள் வந்திருக்கு, அதை போட்டு நம்ம விளக்கேற்றக்கூடாது. நெய், இலுப்பை எண்ணெய், நல்லெண்ணெய் விட்டு தான் விளக்கேற்றணும்.